கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து முன்னேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று சொல்லுகிறார். கன்மலையின் வெடிப்பிலே வைத்து கரத்தினால் மூடி பாதுகாக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். கன்மலையின் வெடிப்பிலே வைத்து கரத்தினால் மூடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு சொல்லும் பொழுது நான் கடந்து போகும்போது என்று சொல்லுகிறார். அப்படின்னா ஆண்டவர் ஒரு இடத்துல அவர் கடந்து போகும்போது அந்த வல்லமையை ஒரு மனுஷனால் தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வல்லமை அவர் கடந்து போகிற நேரத்தில் இருக்கு. அதனால தான் மோசேட்ட சொன்னார், உன்னை கன்மலையின் வெடிப்பில் வச்சு என் கரத்தால் மூடிட்டு அந்த இடத்துலேருந்து நான் கடந்து போவேன். நான் கடந்து போனதுக்கு பிறகு தான் கையை எடுப்பேன். இல்லைன்னாச்சுன்னா அந்த வல்லமையினால் நீ அழிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் மோசடி சொன்னார். அப்படின்னு அவ்வளோ பவர்ஃபுல் காட் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, கன்மலையின் வெடிப்பில் வைத்து என் கரத்தால் மூடுவேன். அப்படின்னா உலக பிரகாரமான எந்த தீமைகளோ தீங்குகளோ அழிவுகளோ எவ்வளவு வல்லமை வாய்ந்தது உன்னை நெருங்கி வந்தாலும் ஆண்டவருடைய கரம் உன்னை மூடி பாதுகாக்கும். ஆண்டவர் கடந்து போகும்போது அவருடைய வல்லமையே உன்னை தாக்காதபடிக்கு அவருடைய கரம் மூடுதுன்னா ஆண்டவருடைய காட்டிலும் வல்லமை உள்ள ஒரு சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது எப்பேற்பட்ட தீய சக்திகள் வந்தாலும் ஆண்டவருடைய கரம் உன்னை மூடி வைத்திருக்கிறபடினாலே எந்த தீய ஆவிகளுடைய கிரியைகளோ தீய மனுஷருடைய செய்கைகளோ தீய மனுஷருடைய செய்வினை கட்டுகளோ மாந்திரிக வல்லமைகளோ ஒன்று நெருங்காது. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாரு, இன்றைக்கு பிறகு நெருங்காது. அப்போ ஏற்கனவே என்கிட்ட நான் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்னு அப்படின்னா இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களை கேன்சல் பண்ணி இன்றைக்கி உனக்கு தெய்வீக விடுதலையை கொடுக்குறேன்னு சொல்கிறார். இனி உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடிப்போகத்தக்கதாக கர்த்தர் உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னை பாதுகாப்பார். உன்னை எதிராளி துரத்திட்டு வரும் பொழுது அவர் கண் முன்னால் நீ ஓடுற மாதிரி இருக்கும். ஆனால் டக்குன்னு ஆண்டவர் உன்னை தூக்கி கன்மலையின் அப்படின்னா அவன் ஏற முடியாத ஒரு கன்மலையின் உச்சியில் வச்சு உன் ஆண்டவருடைய கரத்தாலே மூடி ஒழித்து பொதிஞ்சு பத்திரமா பாதுகாப்பார். நீ ஒருவேளை கடந்த நாட்களில் அநேகருக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிற நிலைமை இருக்கலாம். போலீஸுக்கு பயந்து ஒளிஞ்சிருக்கலாம். இல்லைன்னாச்சுன்னா ஏதோ ஒரு தீய மனுஷர்களுக்கு ஒளிஞ்சு பயந்து இருக்கலாம். ஒரு மரண அச்சுறுத்தல் உனக்கு விரோதமாக வந்திருக்கலாம். இன்றைக்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதுக்கெல்லாம் பயப்படாத. உன்னை நான் பிடிச்சி கன்மலையின் உச்சியில் வச்சு கரத்தால் மூடி பொதிஞ்சு பாதுகாக்கிறேன். அவைகள் ஒன்றும் இனி உன்னை சேதப்படுத்துவதில்லை. உங்களுக்கு விரோதமாக என்ன தீய மனுஷர்கள் எழுப்பினாலும் தீய ஆவிகள் எழுப்பினாலும் தீய சக்திகள் எழுப்பினாலும் ஆண்டவருடைய கரம் உன்னை மூடி இருக்கிற அப்படின்னால அந்த கரத்தை தாண்டி உங்ககிட்ட எதுவும் ஒன்று நெருங்காது. ஒருவேளை இன்றைக்கி நீ வியாதியோடு இருக்கலாம். இந்த வியாதியின் நிமித்தம் நான் செத்துருவேன்னு நீ நினைக்கலாம். இல்லை, ஆண்டவர் கன்மலையின் வெடிப்பில் வச்சு உன்னை கரத்தால் மூடிட்டார்னா அந்த கரத்திலிருந்து ஒரு வல்லமை உன்னுடைய சரீரத்தில் உள்ள எல்லா வியாதி கட்டுகளை மாற்றி உனக்கு தெய்வீக சுகத்தை தரும். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. கன்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடி பொதிந்து கொள்ளுகிற தேவனே உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் நீ வாய்க்காதே போகட்டும். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போகும்படி கர்த்தருடைய வல்லமை என் பிள்ளைகளுக்காக செயல்படட்டும். என் பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான விரோதிகளோ ஆவிக்குரிய மண்டலத்தில் விரோதிகளோ பிசாசினுடைய கிரியைகளோ எது இருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றையும் ஒட்டச்சி போட்டு என் பிள்ளைகளுக்கு தெய்வீக சமாதானத்தையும் பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுத்து என் பிள்ளைகளை எழும்பி பிரகாசிக்க பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.